இரவு நேரத்துல குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க தாய் உங்களை கால்கள்ல சுமந்தபடி கூட்டத்தோட நடுப்பகுதியில இருக்கு. இரவு நேர குளிரை சமாளிக்க பெண்குயின்கள் கூட்டமா சேர்ந்து நிக்கிறது வழக்கம். கூட்டத்தோட நடுப்பகுதியில குளிர் குறைவாகவும் வெளிப்பகுதியில குளிர் அதிகமாகவும் இருக்கும். வெளிப்பகுதியில இருக்கிற பெண்குயின்கள் தொடர்ந்து நடுப்பகுதிக்கு நகர்ந்து வர்றது மூலமா அனைத்து பெண்குயின்களும் வெப்பத்தை சமமா பகிர்ந்துக்க முடியுது. சில வாரங்கள்லயே உங்க உடல் நல்ல வளர்ச்சி அடையுது. உங்க தாயை விட்டு விலகி மற்ற குட்டிகள் கூட சேர்ந்து பழகத் தொடங்குறீங்க. அடுத்த சில மாதங்கள் தூங்குறது, சாப்பிடுறது, சண்டை போடுறது, பனியில சறுக்கி விளையாடுறதுன்னு வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா போகுது. ஒரு நாள் உங்க தாய் மற்ற பெண்குயின்கள் கூட சேர்ந்து ஊர் நியாயம் பேசிட்டு இருந்த சமயம் நீங்க ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அப்ப உங்க முன்னாடி ஒரு கடல் பறவை உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறீங்க. என்ன பறவை பிரம்மாண்டமா இருக்கு, சங்கர படமான்னு நினைக்காதீங்க. அது நார்மலா தான் இருக்கு. நீங்க தான் அநியாயத்துக்கு குட்டியா இருக்கீங்க. ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட நீங்க அங்க இருந்து தப்பிச்சு கூட்டத்தை நோக்கி ஓடத் தொடங்குறீங்க. ஆனா அது உங்களை எளிமையா சுத்தி வளைக்குது. வளர்ந்த பெண்குயின்கள் பறவைகள் கூட சண்டை போடுறது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. பின்பகுதியை மட்டும் காட்டக்கூடாது. நீங்க தைரியமா முன்னேறி போய் கைகள் அசைச்சு சத்தமா கத்துறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஆனாலும் அது உங்களோட ஆளா கூட மதிக்கல. வீடியோவை முழுசா பார்க்க கார்ட்டூன் 11 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.